இன்றைக்கி நம்ம என்ன படத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இயக்குனர் லியோ ஜான் பவுலோட இயக்கத்தில் வெளியான மார்கன் அப்படிங்கிற படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து அமேசான் ப்ரைமில் ஓடிடி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்னை கேட்ட அதை தேட்டர்லேயே ரிலீஸ் பண்ணியிருக்கலாம். நல்ல படம் தான். ஏன்னா அவ்வளோ கதைகளே இல்லாத ஒரு படங்கள்லாம் வந்துட்டு நிறைய படங்கள் தேட்டரில் ரிலீஸ் ஆகும்போது ஒரு நல்ல கதை தான். ஓகே, ஸோ இதை வந்து தேட்டர்லேயே ரிலீஸ் பண்ணியிருக்கலாம் என்னை கேட்டால். இந்த படத்தில் பார்த்திங்க அப்படின்னா, நம்ம விஜய் ஆண்டனி சார், சமுத்திரக்கனி சார், பிரகிதா, அப்புறம் ஒரு சில தெரிஞ்ச முகங்கள், ஒரு சில தெரியாத முகங்களும் இதில் நடிச்சிருக்காங்க. என்னை கேட்டால் அதை கண்டிப்பாக வந்துட்டு வரவேற்பேன். ஏன்னா தெரியாத முகங்கள் வச்சு நீங்கள் ஒரு படம் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் என்ன கேரக்டருக்கு வேணாலும் அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். ஏன் அப்படின்னா, இங்கே வந்து ஒரு படத்தில் ஒரு ரோல் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க அதே ரோல் தான் பண்ணுவாங்க, அந்த மாதிரியாக தான் இருப்பாங்க. இப்போ ஒரு படத்தில் ஒருத்தர் வில்லன் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அவர் அந்த படத்தில் வந்தார் அப்படின்னா அவர் வில்லன் தான், அவர் தான் வில்லன் அப்படிங்கிற மைண்டு வந்து நமக்கு செட் ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம இந்தியன் சினிமாவே அப்படி தான் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு சில நீங்கள் நிறைய வந்துட்டு நீங்கள் இங்கிலீஷ் மூவிஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் தெரியாதவங்களாக தான் இருப்பாங்க. அஃப்கோர்ஸ் இந்த லீட் கேரக்டர் வந்து தெரிஞ்சவங்களாக தான் இருப்பாங்க. மற்ற சின்ன சின்ன கேரக்டர், இம்பார்ட்டண்ட்டான கேரக்டர் எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் தெரியாத முகங்களை வச்சா அது கடைசியில் அந்த ஒரு சஸ்பென்ஸ் மூவிக்கு வந்துட்டு இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நான் சொல்லுவேன். ஒரு புதுமுகத்தை வச்சு பண்ணுறதுங்கிறது அந்த விதத்தில் இந்த படத்தில் வந்து இது நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஸோ இந்த படம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு சஸ்பென்ஸ், ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் த்ரில்லர். அஃப்கோர்ஸ் இந்த படத்துக்கு வந்து ஒரு சஸ்பென்ஸ் மூவிக்கு வந்துட்டு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு எடிட்டிங் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட். அந்த விஷயத்தில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம லியோ ஜான் பவுல் அவர் வந்துட்டு தமிழ் சினிமாவில் ஒரு பெரிய எடிட்டர் தான். அவர் 2013 இதற்கு தானே ஆசைப்பட்ட பாலகுமாரா படத்துக்கு கூட அவர் தான் வந்துட்டு பெஸ்ட் எடிட்டர் வந்து ஸ்டேட் அவார்டு வாங்கினார், தமிழ்நாடு ஸ்டேட் அவார்டு. ஸோ அந்த விதத்தில் வந்துட்டு இவர் நல்லாவே ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு தான் நான் சொல்லணும். இதில் வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு வந்து கதைக்குள்ளே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கதையை சொல்ல போகிறதில்ல. ஏன்னா படம் ரிலீஸ் ஆகிடுச்சு, நீங்களே போய் பார்த்துக்கோங்க. பட் ஸ்டில் இட் இஸ் அ ஒர்த் வாட்ச் மூவி. பட் இதில் வந்து கேரக்டர்ஸ் பற்றி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, லீடில் வந்து நம்ம விஜய் ஆண்டனி சார் பண்ணியிருக்காரு. அவர் வந்துட்டு ஒரு போலீஸாக நடிச்சிருக்காரு. இதோட ப்ரொமோஷன் வந்து நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா அந்த ப்ரொமோஷனுக்கு வந்துட்டு அவர் அந்த மேக்கப்போடே வந்திருப்பார். இந்த இடம் ஒரு சைடு ஃபுல்லாக பிளாக்காக இருக்கும், இந்த கை ஃபுல்லாக பிளாக்காக அப்படியே வருவார். படம் முழுக்க அவர் அதே கேரக்டர் தான் வராரு. அதுக்கு ரீசன் வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக்கும் வச்சுக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஒரு படத்தில் ஒரு லீட் ஆக்டருக்கு வந்துட்டு ஒவ்வொரு பயங்கரமான ஹீரோயிசம்லாம் காட்டாமல் அந்த கதைக்கு என்னவோ அந்த கதைக்கு யார் ஹீரோயிசம் பண்ணால் நல்லா இருக்குமோ அந்த அளவுக்கு அது வச்சுருக்கிறது ரொம்பவே நல்லாயிருக்கு. ஏன் அப்படின்னா இந்த படத்தில் வந்துட்டு இன்னும் ஒரு லீடாக வந்துட்டு அந்த போலீஸ்க்கு ஹெல்ப் எல்லோரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சஸ்பென்ஸில் ஒரு படம் அப்படின்னாவே அந்த படத்தில் அந்த லீட் கேரக்டருக்கு மட்டும்தான் பயங்கரம், அவர் தான் எல்லாத்தையுமே கண்டுபிடிப்பார், அவர் தான் போய் ஃபைட் பண்ணுவார், அவர் தான் போய் எல்லாம் பண்ணுவார், அப்படி தான் இருக்கும். பட் a crime cannot be solved by a single man. இது வந்து என்னோட நம்பிக்கை, ஒரு ஸ்ட்ராங்கான நம்பிக்கை. அந்த விதத்தில் வந்துட்டு அந்த க்ரைமை சால்வ் பண்ணுறதுக்கு நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணது வந்துட்டு இன்னும் நிறைய பேர் லீடாகவும் யூஸ் பண்ணது வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அண்டு படத்தோட ஸ்டார்டிங்கில் வர அந்த கொலையிலேருந்து தானே ஸ்டார்ட் பண்ணோம். அப்படின்னா தானே அந்த கொலை எப்படி அந்த யார் அந்த கொலைகாரன், யார் அந்த கில்லர் அப்படிங்கிறத நோக்கி தானே அந்த கதை போகும். அந்த விதத்தில் கதை போகிற விதமும் ரொம்ப நல்லா இருந்தது. எந்த இடத்துல பெருசாக லேக் அப்படிலாம் இல்லை. ஒரு சில படத்தில் வந்துட்டு இந்த ஃப்ளாஷ்பேக்கு அது இதுன்னு கொஞ்சம் லேக் அடிக்கும். பட் இந்த இடத்துல வர 2-3 ஃப்ளாஷ்பேக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா தான் இருக்குது. ரொம்ப அந்தளவுக்கு லேக் ஆகாமல் அந்த மாதிரி இல்லாமல் நல்லா தான் இருக்குது. அட் த சேம் டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எடிட்டிங்கும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அண்ட் ஒவ்வொரு கேரக்டருக்கான ஜஸ்டிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இதில் சமுத்திரக்கனி சார் வந்துட்டு டிஜிபியாக வராரு தமிழ்நாட்டில். நம்ம விஜய் ஆண்டனி சார் வந்துட்டு மும்பையிலேருந்து வந்து ஏடிஜிபியாக இருக்கார். அவர் இங்கே வராரு. எனக்கு அந்த ஓப்பனிங் சீன் வந்து ஓகே, இட் இஸ் தட் கேரக்டரோட ஸ்டேட் ஆஃப் மைண்டை சொல்லுது. விஜய் ஆண்டனி சார் வந்து ஒரு இது, ஏன்னா உங்களுக்கு அந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த டெட் பாடியே வந்துட்டு பயங்கர பிளாக்காக அப்படியே வாஷ் அவுட் ஆன மாதிரி தான் அந்த பாடி இருக்கும். ஒவ்வொரு படத்துலேயும் இந்த கொலைகாரனோட பேட்டர்ன் எப்படி இருக்குன்னு சொல்லி காட்டுவாங்கள்ல, அந்த இதில் இந்த படத்தில் வந்துட்டு அந்த பேட்டர்ன் வந்து நல்லாவே இருந்துச்சு. லைக் அந்த பாடி ஃபுல்லாக அப்படியே பிளாக் ஆகி அப்படி இருக்கிற மாதிரி இருந்தது. அதே மாதிரி தான் விஜய் ஆண்டனி சார் ஒரு சைடில் ஃபுல்லாக இருக்கும் இல்லையா. ஸோ அதுலேருந்தே தெரியுது இவரும் சம்ஹவ் அதில் வந்து பாதிக்கப்பட்டிருக்காருங்கிறது படத்தோட ஸ்டார்டிங்லேயே நமக்கு தெரிஞ்சு போயிடுது. ஓகே, அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு அவர் வந்துட்டு இந்த நியூஸ் வந்துட்டு ஆல் ஓவர் தி இந்தியா பயங்கரமாக இதாகுது. நம்ம விஜய் சார் வந்துட்டு நம்ம விஜய் ஆண்டனி சார் வந்துட்டு மும்பையில் ஏடிஜிபியாக இருக்கார். அங்கேருந்து நியூஸ் வந்ததுக்கப்புறம் அதை பார்த்து இவர் ஷாக் ஆகிறதுலே நமக்கு தெரியுது, ஓகே இவர் வந்து ஆல்ரெடி பாதிக்கப்பட்டிருக்காரு. ஆப்வியஸ்லி ஏன்னா ஹீரோ வந்துட்டு இது உள்ள பாதிக்கப்பட்டு அதுலேருந்து அதை கண்டுபிடிக்க முடியாமல் அப்புறம் இங்கே வந்து அது எங்கே நடக்குதோ அங்கே வந்து அதை கண்டுபிடிக்கிறது தான் கதை. இதுதான் கதை சுருக்கம். அவர் கண்டுபிடிச்சாரா கண்டுபிடிக்கலையா, எப்படி கண்டுபிடிக்கிறாரு, அதுக்கு என்னென்னலாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் கதை.
நல்லாவே இருந்துச்சு. அந்த இன்ட்ரோ சீனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில படத்தில் எல்லா சீனும் ஒட்டும் அப்படின்னா அப்படி கிடையாது. பட் என்னையை பொறுத்த வரைக்கும் அது வந்துட்டு சமுத்திரக்கனி சார் வந்து இங்கே வந்து டிஜிபியாக இருக்கார்ல, ஆப்வியஸ்லி ஏடிஜிபியோட டிஜிபி வந்து ரொம்ப பெரிய ஒரு போஸ்டிங் தான். அவர் வந்து அங்கே மும்பையில் வந்து அவரோட ஹையர் அஃபிஷியல்ஸ்ட்டெல்லாம் சண்டை போட்டு இது பண்ணிட்டு நான் அங்கே தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு வராரு. ஓகே ஃபைன். வந்ததுக்கப்புறம் இங்கே வந்து அதை சார்ஜ் எடுக்கிறதுக்காக வர்றப்போ வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஏடிஜிபி வந்துட்டு கெஞ்சுறாரு. இவர் வந்துட்டு அப்படி பயங்கரமாக அது எனக்கு அது கொஞ்சம் இதாக இருந்துச்சு. பட் ஓகே, ஸ்டில் அவரோட ஸ்டேட் ஆஃப் மைண்ட் அவர் வந்து ஒரு விஷயத்துலேருந்து பாதித்து அதுக்கப்புறம் வந்திருக்காரு அப்படிங்கிறத பொறுத்து இந்த கதை போகுது. மற்றபடி பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில பெரிய பெரிய தெரிஞ்ச முகங்கள்லாம் இருக்காங்க இல்லையா. வினோத் சாகர் இருப்பார்ல, நம்ம ராட்சசன் படத்தில் வந்துட்டு அந்த டீச்சராக இருப்பார், பயங்கரமாக செம்மையாக ஃபேமஸ் ஆனார், நல்ல ஒரு ஆக்டர், குட் ஆக்டர். அவரை வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் தான் தமிழ்நாட்டில் அந்த கேஸை நம்ம சமுத்திரக்கனி சார் கீழே அந்த கேஸை எடுக்கிறாரு. அதுக்கப்புறம் அங்கேருந்து வந்து அவர்கிட்ட அந்த கேஸை எடுத்துகிட்டு போகிறார். அதுக்கப்புறம் அவர் ஒரு சீன் 2 சீன் தான் வராரு. நம்ம சமுத்திரக்கனி சாரே ஒரு சீன் 2 சீன் தான் வராரு, ஒரு 2-3 சீன் தான் வராரு. ஸோ இந்த மாதிரி வந்து பெரிய பெரிய கேரக்டர்ஸை வந்துட்டு மேபி யூஸ் பண்ணணும், பெரிய பெரிய அந்த மாதிரி வச்சு அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஆப்வியஸ்லி என்னை கேட்டால் அவங்களுக்கு பெரிய பெரிய இம்பார்ட்டண்ட்டும் இல்லை. ஏன்னா கதை வந்துட்டு வேறு ஒரு பக்கத்தில் மூவ் ஆகி வேறு மாதிரி போயிட்டுருக்கு. அண்ட் அதே மாதிரி ஆப்வியஸ்லி எப்போயுமே வந்துட்டு இப்போ படத்தில் வந்துட்டு ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் அப்படின்னா படத்தில் நிறைய இடத்துல வந்து நம்மளை வந்துட்டு கெஸ் பண்ண வச்சுக்கிட்டே இருக்கணும். லைக் இவனாக இருக்குமோ அப்படிங்கிறது. அந்த விஷயத்தில் இந்த படம் வந்து நல்லாவே பண்ணியிருக்காங்க. கடைசியில் வந்துட்டு எதிர்பாராத இன்னும் இவங்க தான் அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்களை வந்து இது பண்ணுறது வந்து ரொம்பவே நல்லா தான் இருந்துச்சு. ஸோ ஓவராலாக இந்த படத்தை பற்றி பார்த்திங்க அப்படின்னா அதுக்கப்புறம் எடிட்டிங் பற்றி நான் பேசணும்னு நினச்சேன். எடிட்டிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா தான் பண்ணியிருக்காங்க. அட் தி சேம் டைம் வந்துட்டு இதோட பேஸ் வந்துட்டு ஒரு வாட்டர் பேஸில் தான் பண்ணியிருக்காங்க. பட் இது வந்து ஒரு நல்லா தான் இருக்குது அந்த பட் என்ன அப்படின்னா ஒரு சில விஷயம்லாம் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் அந்த அந்த பிளேஸில் இது வந்து நிறைய ஒரு சில தமிழ் படங்களில் ஒரு சில இங்கிலீஷ் படங்களெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. லைக் அந்த அவங்களோட பாடியிலேருந்து வெளில போய் எப்படிலாம் பார்க்குறது, என்ன நடக்குது அப்படின்லாம் பார்ப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி இது வந்து அதை ஃபுல்லாத்தையுமே இந்த சயின்ஸை வந்து டிவோஷனலோட கொஞ்சம் கனெக்ட் பண்ணி இதை எடுத்து கொண்டு போனதும் ஒட்டியிருக்கு தான், ரொம்பலாம் ஒட்டாமலாம் இல்லை, அதுவும் நல்லாவே ஒட்டியிருக்கு. அட் த சேம் டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்வியஸ்லி ஒரு சின்ன பட்ஜெட் படம். இதில் வந்து அந்த ஒரு சீன் அப்படி காருக்குள்ளெல்லாம் அந்த இதெல்லாம் அப்படி அப்படிலாம் போகிற மாதிரி இருக்கிறது கொஞ்சம் ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக அப்படி தெரிஞ்சது. பட் ஓகே, ஏன்னா அது அப்படி தான் அந்த கதை கொண்டு மூவ் பண்ண முடியும். அண்ட் மற்றபடி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்வியஸ்லி நான் சொன்ன மாதிரி அந்த புதுமுகங்கள் வந்து இதில் ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. நான் அந்த பையன் பேர் சொன்னேன் இல்லையா, அஜய் திஷன், அந்த பையன் நல்லா பண்ணியிருக்கான். அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னும் 2-3 பேர் வந்துட்டு பிரீத்திகா, அப்புறம் இவங்கெல்லாம் வந்து ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. என்னை கேட்டிங்க அப்படின்னா நான் சொல்கிறது தான், சும்மா வந்துட்டு பெரிய பெரிய லீட்ஸ் பெரிய வந்துட்டு தெரிஞ்ச முகங்களை வச்சு ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படம் பண்ணுறதை விட, ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் பண்ணுறதை விட என்னை கேட்டால் புது முகங்களை வச்சு பண்ணுறது வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு என்னோடய ஃபீல். அது வந்து இந்த படம் ரொம்பவே சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இட்ஸ் அ குட் மூவி. அமேசான் ப்ரைமில் இருக்குது, போய் பாருங்கள், நல்லாயிருக்கும். தேங்க்யூ.